நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியுடைய இறைச்சியோ ரத்தமோ இறைவனை சென்று சேர்வதில்லை. உங்களுடைய இறை எச்சம் தான் அல்லாஹ்வை சென்று சேருகிறது. எதற்காக குர்பானி கொடுக்கின்றோம்? அது சம்பிரதாயமா, சடங்கா? இறைவன் உயிர் பலியை கேட்கின்றானா? இல்லை, இறைவன் உயிர் பலியை கேட்பதில்லை. இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய பேர் என்ன? தியாக திருநாள். இது ஈது அல்ஹா, ஹஜ்ஜி பெருநாள். இன்னும் சொல்வதானால் ஏகத்துவ திருநாள். பக்ரீத்துங்கிறோம். பக்ரீத்துன்னு ஒரு வார்த்தை கிடையாது. தந்தை சொல்கிறார், நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் இதை வழிபட்டார்களே. முன்னோர்கள் வழிபட்டார்கள் என்பதற்காக நாம் வழிபட வேண்டுமா? அவர்கள் வழிதவறிகளாக இருந்தால் நாமும் வழிதவறிகளாக இருக்க வேண்டுமா? நமக்கு சிந்திக்கும் ஆற்றல் இல்லையா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய இடத்திலே உலகத்தில் உள்ள ஹாஜிகள் அனைவரும் ஓட வேண்டும் என்று சொல்லும் போது இஸ்லாம் பெண் விடுதலையினுடைய மார்க்கம் என்பதனுடைய பிரகடனம். ஒரு பெண்ணுக்கு இறைவன் இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம். அவர் ஒரு நீக்ரோவாக அடிமையாக இருந்தவர், மன்னனிடமிருந்து அடிமையாக இருந்து விடுதலை பெறப்பட்டவர். ஒரு அடிமை பெண்ணுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம். எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது பேரன்பும் பெரும் கருணையும் அண்ணன் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள், குடும்பத்தினர், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜும்மா நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான துல்ஹஜ் பிறையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். உலகத்தில் பல மூலைகளில் இருந்தும் யாரெல்லாம் ஹஜ் செய்ய நாடி இருக்கின்றார்களோ, அல்லாஹ் யாருக்கு அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றாரோ அவர்கள் எல்லாம் புனித இறை ஆலயமான கஅபாவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த ஹஜ்ஜுடைய நோக்கத்தையும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளையும் இந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்குமான ஒரு செய்தியாக நான் இந்த ஜும்மாவின் வாயிலாக விளங்க தர இருக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாவற்றுக்கும் நோக்கம் மிக பிரதானமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை அடைவதற்காகத்தான் வழிபாடுகள். எப்படி தொழுகை என்பது மானக்கேடான செயலில் இருந்து நம்மை பாதுகாத்து இறை எச்சமுள்ளவராக நம்மை மாற்ற வேண்டும் என்பதற்காக தொழுகையோ, ரமலான் நோன்பு என்பது லஅல்லக்கும் தத்தக்கூன் நம்மை எல்லாம் இறை எச்சமுடையவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ரமலான் நோன்பை எப்படி அல்லாஹ் விதியாக்கினானோ, அதே போல இந்த ஹஜ்ஜுடைய அடிப்படை நோக்கமும் நாம் எல்லாம் இறை அச்சமுள்ளவர்களாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரஹ்மான் இத்தகைய பயிற்சியை தருகின்றார். எனவேதான் ஹாஜிகளை பார்த்து உலகத்திலே பல மூலைகளிலிருந்து வரக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்காக எத்தனையோ தயாரிப்புகளை அவர்கள் செய்வார்கள். ஹஜ்ஜுக்காக அவர்கள் மருந்து மாத்திரைகளில் இருந்து, அவர்கள் உடைகளில் இருந்து, அல்லது அங்கே சென்று ஓதக்கூடிய திக்ர்கள், அங்கே அந்த ஹஜ்ஜுடைய வழிபாடுகள், அங்கே தங்குவதற்கான ஏற்பாடுகள் என்று பல தயாரிப்புகளை அவர்கள் செய்வார்கள். அந்த தயாரிப்புகளில் எல்லாம், அந்த வழித்துணை சாதனங்களில் எல்லாம், அந்த கட்டுச்சாதங்களில் எல்லாம் மிக முக்கியமானது இறை அச்சம் என்று இறைவன் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே நீங்கள் இறை அச்சத்தை தான் அங்கே நீங்கள் கொண்டு வர வேண்டும். இறை அச்சமுள்ளவர்களாக நீங்கள் அங்கிருந்து திரும்ப வேண்டும். அதே போல குர்பானி உதுஹியா கொடுக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் சொல்லி காட்டக்கூடிய செய்தியும் அதுதான். நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த குர்பானியுடைய இறைச்சியோ ரத்தமோ இறைவனை சென்று சேர்வதில்லை. உங்களுடைய இறை எச்சம்தான் அல்லாஹ்வை சென்று சேருகிறது. எனவே இறைவன் இந்த தக்வா என்று சொல்லக்கூடிய இந்த அளவுகோலைத்தான் மிக பிரதானமாக வைத்திருக்கின்றார். எனவே இந்த ஹஜ்ஜிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகளாக இறை அச்சம் உள்ளவர்களாக நாம் மாறிவிட வேண்டும் என்ற அந்த உறுதியை நாம் இந்த நாளிலே மேற்கொள்ள வேண்டும். அதே போல இந்த இறையச்சத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹஜ்ஜுடைய தாத்பரியத்தை, நோக்கத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, இந்த ஹஜ்ஜுக்கு என்று ஒரு பிரதானமான ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாற்றின் நாயகர் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனவே அவர்களுடைய வாழ்வியலை மீண்டும் நமக்குள்ளே புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய பிறை பார்த்ததும் மக்கள் எல்லாம் அதற்கு முன்னாலேயே இன்னைக்கு வாட்ஸ்அப் காலம் வந்து விட்டதுனால ஒரு அவேர்னஸ், நகங்களை வெட்டி விடுங்க, முடியெல்லாம் கத்திரிச்சிருங்க, இந்த பிறை ஒன்றிலிருந்து குர்பானி கொடுக்கக்கூடியவர் குர்பானி கொடுத்து முடியக்கூடிய வரைக்கும் அவருடைய நகங்களை வெட்டக்கூடாது, முடியெல்லாம் களையக்கூடாது. எனவே நீங்க அதை செஞ்சிருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பரப்புரை பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு
ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன? இப்படி அவசரமாக நகங்களை வெட்டுவதும் அவருடைய முடியை கத்தரிக்காமல் விடுவதற்குமான ஒரு தாற்பயம் என்ன? இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே புழுதி பிடிந்த அந்த பெரும் பயணத்திலே ஹாஜிகள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சங்கமிக்கக்கூடிய அந்த ஏகத்துவ மாநாட்டிலே நாமும் அதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை பெறக்கூடிய வகையிலே இத்தகைய ஒரு சூழலை உருவாக்குகிறோம். எனவேதான் இந்த ஹஜ்ஜு பிறை பார்த்ததற்கு முன்பாகவே இத்தகைய ஒரு எண்ணங்கள். அடுத்து நாம் குர்பானிக்கான ஆடு மாடுகளை வாங்குவதற்கு கூட்டு குர்பானிக்கான விளம்பரங்கள் இப்படியான ஒரு தயாரிப்புகள் இருக்கின்றன. ஆனால் ஹாஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு வகுப்புகள் நடக்கின்றன. இதெல்லாம் முன் தயாரிப்பு. இந்த முன் தயாரிப்புகளில் பிரதானமான முன் தயாரிப்பு என்னவென்று சொன்னால், இந்த நோக்கத்தை குறித்தான பாடத்தை ஹாஜிகளுக்கும் நடத்த வேண்டும். நாம ஹஜ்ஜுக்கு செல்றவர்கள் செல்லாதவர்கள் செல்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமான அதுல படிப்பினை இருக்கிறது. எனவே அந்த பாடத்தை நோக்கி நாம் நகர வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு ஹஜ்ஜுக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கே செல்லக்கூடிய அந்த ஹாஜிகள் அந்த கௌபாவை பார்த்ததும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உணவு என்னவென்று சொன்னால், இதே இறை ஆலயத்திலே தான், இதே கௌபாவிலே தான் 360 சிலைகளை வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த சிலைகளை வைத்து வழிபட்டுக் கொண்டிருந்த அந்த கால சூழ்நிலையை ஏகத்துவ கேந்திரமாக மாற்றி காட்டிய அந்த பெரும் வரலாறு, அந்த ஏகத்துவ வரலாற்றை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த கஅபாவில் நுழைந்ததும் அவர்களுக்கு அந்த ஏகத்துவ புத்தெழுச்சி அவர்களுக்கு கிடைத்துவிடும். அந்த ஹரம் ஷரீஃபிலே அவர்கள் கால் வைத்ததும் அவர்களுக்கு உடலெல்லாம் சில்லிட்டு விட வேண்டும். அப்படி சில்லிட வேண்டும் என்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த மண்ணிலே நாம் எந்த மண்ணிலே கால் பதித்து இருக்கிறோமோ, இந்த கஅபாவிலே வலம் வருகிறோமோ, இதே கஅபாவில் தான் ஒரு காலத்திலே அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்திருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே சுஜூத் செய்யும் போது அவர்கள் நெற்றிப்பட்ட இந்த மண்ணிலே அவர்கள் சுஜூத் செய்யும் போதுதான் குறைஷிகள் சொல்லனாத துன்பங்களை கொடுத்தார்கள். ஒட்டகத்தினுடைய அழகிய குடல்களை இங்கேதான் போட்டார்கள். அந்த துன்பங்களை எல்லாம் அவர்கள் சகித்தார்கள். இதே கஅபாவில் தான் நபித்தோழர்கள் அடித்து உதைக்கப்பட்டார்கள். இதே கஅபாவில் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று இதை புதுப்பித்தார்கள். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தொடர்புடைய வரலாறு இருக்கிறது என்பதெல்லாம் நாம் அந்த வரலாற்றுக்குள் திரும்பும் போதுதான் அந்த வலம் பெறுவது என்பது நம்முடைய எண்ணங்களும் அந்த வரலாற்றுக்குள் வலம் வந்தால்தான் அதனுடைய தௌஹீதுடைய அடிப்படை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அங்கே ஒலிக்கக்கூடிய அந்த அதான் வெறுமனை அதானாக மட்டும் நமக்கு கிடைக்காது. அது ஹஜ்ரத் பிலால் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அங்கே கண்டுகொள்ள முடியும். அவருடைய அந்த குரலை, இந்த கம்பீரத்தை, அந்த ஏகத்துவ குரலை அவர்கள் அந்த அழைப்பொலியை துணைக்கான அழைப்பொலியை இங்கே விடுவதற்கான முதல் குரலை விடும்போது அவர்கள் பட்ட அந்த துன்பங்கள் எல்லாம் நம் கண் முன்னால் வர வேண்டும். எனவே நாம் இங்கே மக்காமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத இடத்திலே அந்த கால் தடத்தை இறைவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது வெறும் கால் தடம் அல்ல, ஏகத்துவத்திற்கான நீண்ட நெடும் பயணத்தினுடைய ஒரு குறியீடு. அந்த குறியீட்டிலிருந்து அந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டால்தான் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை பக்கங்களிலிருந்து நாம் பெற வேண்டிய அந்த படிப்பினைகளை புரிய முடியும். நம் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வரும். எனவே அந்த ஏகத்துவ வரலாற்றுடைய சுவடுகளை நாம் புரிந்திருக்க வேண்டும். அந்த ஜம்சம் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த நீரை அருந்துவதற்கு முன்னால் அந்த நீர் கிடைக்காமல் பச்சிளம் குழந்தையை வைத்துக் கொண்டு அன்னை ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாலை பெருவெளியிலே ஓடிய அந்த ஓட்டம் தாகத்திற்காக அவர்கள் அங்கும் இங்குமா அலைவாய்ந்த இந்த எண்ணம், அப்போது அவர்களுக்கு கிடைத்த அந்த நீர் என்ற அந்த உணர்வு நமக்கு வரும்போதுதான் அதை அள்ளி பருகக்கூடிய பேராவலிலே அந்த ஏகத்துவத்துடைய தாகம் அதில் அடங்கி இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய சஃபா மர்வா குன்றுக்கிடையிலே ஓடும் போது அந்த வரலாறு உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாதை வழியில் தான், இந்த இடத்திலே தான், இந்த குன்றிலே தான் இன்றைக்கு எத்தனையோ குளிரூட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. இன்றைக்கு பசுமை ஹஜ் என்று சொல்கிறார்கள். இந்த உம்ரா ஆடையெல்லாம் குளிரா இருக்கும். அப்படியான ஒரு ஆடை, எல்லா இடங்களிலும் குழு ஏசி, நடந்தாலே வெயில் பட முடியாத அளவிற்கான வசதிகளை இன்றைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் எத்தகைய கொளுத்தும் வெயிலிலே கால் வைத்தால் கால் பொசுங்கிவிடக்கூடிய வெயிலிலே அவர்கள் எவ்வளவு தாகத்துடனும் வேகத்துடனும் அவர்கள் அங்கும் இங்குமாக அலைபாய்ந்து ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு இடத்திற்கு நீங்கள் செல்லும் போது அந்த வரலாறு கண் முன்னால் விரிய வேண்டும். எதற்காக நாம் மதீனாவிற்கு செல்கின்றோம்? அங்கே மதீனாவிற்கு செல்லும் போது அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வாழ்ந்த அந்த மஸ்ஜிதுல் நபவியிலே, அங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்குள் நீங்கள் சென்றால் எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு திண்ணை தோழர்களுடைய அந்த வரலாறு உங்களுக்கு தென்பட வேண்டும். அங்கே நீங்கள் அபூ ஹுரைராவை நீங்கள் சந்திக்க வேண்டும். அபூ ஹுரைராவை சந்திக்க வேண்டும், அவர் இல்ல, அந்த வரலாறு இங்கேதானே திண்ணை தோழர்கள் இருந்தார்கள், இங்கேதானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அம்பு தோழர்களுக்கு பயிற்சி அளித்தார்கள். இந்த மஸ்ஜிதுல் நபவியிலே நடந்த அந்த வரலாற்று பக்கங்களை எல்லாம் நீங்கள் எண்ணி எண்ணி பார்க்கும் போது உங்கள் உள்ளமெல்லாம் சிலிர்த்து விடும். அங்கே அருகில் இருக்கக்கூடிய உஹதுக்கு நீங்கள் செல்லும் போது அங்கே ஹம்சா என்று சொல்லக்கூடிய ஒரு வீர தியாகியுடைய பெரும் வரலாறு உங்களை கண்களை நனைக்க செய்யும். நீங்கள் அங்கிருந்து பெரும் பாடங்களுடன் திரும்புவீர்கள். இந்த வரலாற்றை எல்லாம் தெரிந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது அங்கே பிலால் ரலியல்லாஹுடைய உணர்வு, அங்கே ஹம்சா ரலியல்லாஹு வீரம், அங்கே அபூ ஹுரைரா போன்ற நபித்தோழர்களுடைய அந்த வரலாற்று வெளிச்சம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தியாகம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் பாடங்கள், அண்ணல் பெருமானார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஏகத்துவத்திற்கான அந்த பெரும் போராட்டங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்க 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 அந்த இடங்கள் உங்கள் கண் முன்னால் விரியத்தான் இந்த ஹஜ் நம்முடைய உள்ளத்தில் மகத்தான தாத்பரியத்தை, மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தும். வெறுமனே அங்கிருந்து என்ன துவா ஓதுறது, எங்கே கல்லை முத்தமிடுறது, எங்கே ஓடுவது என்பதெல்லாம் இல்லை. அந்த கல்லை முத்தமிடும் போது அங்கே உமர் ரலியல்லாஹுடைய அந்த குரலே உங்கள் காதுகளிலே சன்னமாக உங்களுக்கு எட்ட வேண்டும். ஓ கருங்கல்லே, நீ பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் உன்னை நான் முத்தமிடுகிறேன், உனக்கு எந்த சிறப்பும் இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு அந்த கல்லை முத்தமிட்டார்களே, அந்த குரல் அந்த நேரத்திலே உங்களுக்கு ஒலிக்குமானால் இந்த வரலாற்றுக்குள் உங்களை இணைத்துக் கொண்டீர்கள் என்று அர்த்தம். எனவே வெறும் சடங்கு அல்ல, அந்த வலம் வருதல் என்பது ஒரு சடங்கு அல்ல, ஒரு சம்பிரதாயம் அல்ல, ஒரு மகத்தான ஒரு பயிற்சி. பயிற்சி என்பதையும் தாண்டி அது மகத்தான கொள்கை பிரகடனம். இல்லை என்று சொன்னால் தல்பியா என்பது வெற்று முழக்கமாக மாறிவிடும். எதற்காக அந்த தல்பியாவை முழங்குகிறோம்? லப்பைக், வந்துவிட்டேன் என்று சொல்லும் போது என்ன, யார் அழைத்தார், இந்த அழைப்புக்குரியவர் யார், எப்போது அழைக்கப்பட்டது, அந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். வந்துவிட்டு நம்ம லப்பைக் லப்பைக் என்று சொன்னால் ஒரு மாற்றம் வந்துவிடாது. ஆனால் அதை உணர்ந்து சொல்ல வேண்டும். கண்ணீரில் கண்கள் நீர் பெருக்கெடுக்க நீங்கள் சொல்ல வேண்டும். இறைவா, நான் பெரும் பணக்காரனாக இருக்கிறேன். வசதியானவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். நான் பெரும் பணக்காரனாக இருக்கிறேன், எனக்கு உறவு இருக்கிறது, ஊர் இருக்கிறது, சொந்த பந்தங்கள் இருக்கிறார்கள், ஏராளமான செல்வங்கள் இருக்கின்றன, கார் இருக்கின்றன, வசதி இருக்கின்றன, எல்லாம் இருக்கின்றது. யா இறைவா, எல்லாவற்றையும் உனக்காக தூக்கி எறிந்துவிட்டு லப்பைக், இதோ வந்து விட்டேன், அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன்னை தேடி உன்னை சரணடைகிறேன், உன்னிடம் வந்து விட்டேன் என்ற பிரகடனம். இன்னல் ஹம்த வன்னிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக், இறைவா உனக்கு ஒரு காலமும் இணை வைக்க மாட்டேன் என்ற ஏகத்துவ பிரகடனம். அதுதான் ஹாஜிகளுடைய முத்தாய்ப்பான முழக்கம். இறைவா, இந்த புகழ் என்பது நான் பெரியவன், நான் சம்பாதிச்சது, யார்கிட்ட பேசுற, நான் என்னன்னு தெரியுமா, நான் சொன்ன என்ன நடக்குன்னு தெரியுமா என்ற அத்தனை நான்களையும் காலடியில் போட்டு புதைத்து விடுகிறேன். இறைவா, நான் ஒரு அடிமையா, நான் ஒரு அடிமை, இதோ உடுத்த துணியுடன் ஒரு பஞ்சை பாரியாய் உன்னிடம் சரணடைகிறேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா உன்னை தேடி வந்து விட்டேன், உன்னை சரணடைகிறேன். இன்னல் ஹம்து, உனக்குத்தான் புகழ். அல்லாஹ் அக்பர், நீ ஒருவன் தான் புகழுக்குரியவன், நான் அடிமை, செத்து போகக்கூடியவன், மண்ணோடு மண்ணாக மக்கி போகக்கூடியவன். இந்த நேரத்தில் உயிர் விரிந்தாலும் நான் ஜனாசாவாக போய் விடுவேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை ரப்பே, எனக்கு அந்த திமிர்லாம் இல்ல, அந்த அதிகாரம் எனக்கு இல்லை, நீதான் பெரியவன். அதைத்தான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த ஹஜ்ஜுடைய நாட்களிலே நாம் மீண்டும் மீண்டும் முழங்க வேண்டும். தஸ்பீக் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த தஸ்பீகை நீங்கள் அதிகமாக செய்து கொண்டே இருங்கள். தக்பீர், நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்ற இந்த துல்லியத்துடைய நாட்களில் அதிகமாக நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். தம்ஹீத், அல்லாஹ்வை புகழுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏகத்துவ பிரகடனத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள். அதைத்தான் ஹாஜிகள் சொல்கிறார்கள். இன்னல் ஹம்து, இறைவா உனக்கே புகழ், உனக்குத்தான் புகழ் என்று சொன்னால் நான் என்ன புகழுக்கு ஆசைப்பட மாட்டேன் என்று நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் அந்த தல்பியா மூலம் அதை உணர்ந்து சொல்ல வேண்டும். வன்னிஅமத லகவல் முல்க் வன்னிஅமத், நீ கொடுத்த அருட்கொடை அல்லாஹ், நீ கொடுத்த அருட்கொடை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் சம்பாதிச்சது இல்லை, நீ எனக்கு கொடுத்த ரிஸ்க் அல்லாஹ்,
இந்த பிள்ளைகள் நீ கொடுத்தது யா அல்லாஹ். இந்த கடை, இந்த சொந்தம், இந்த அறிவு, இந்த பேச்சு, இந்த எழுத்து, இது எல்லாம் நீ கொடுத்தது யா அல்லாஹ். வன்னேமத்தலக், எல்லாமே உனக்கு தான், என்னிடம் எதுவுமே இல்லை என்ற அந்த பிரகடனம். வல் முல்க், அதிகாரம், ஆணையிடக்கூடிய அதிகாரம், எஜமானன் நீதான், சர்வாதிகாரி நீதான், ஆட்சி அதிகாரி நீதான். இங்கெல்லாம் ஒன்னும் ஆட்சி கிடையாது, எவனுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. இறைவா, உன்னுடைய அதிகாரம் தான், நீதான் முல்க், ஆட்சி அதிகாரம் முக்கியவன். எனவே உன்னை சரணடைகிறேன் என்று சொல்லிவிட்டு லா ஷரீக லக், அதுதான் இந்த ஏகத்துவ பிரகடனம். இறைவா, உனக்கு ஒரு காலம் நான் இணை வைக்க மாட்டேன், ஒரு காலமும் நான் உனக்கு இணை வைத்து விட மாட்டேன், உனக்கு இணை இல்லை, துணை இல்லை என்ற இந்த ஏகத்துவ பிரகடனத்தை இங்கே முழங்குவதற்காக அந்த தல்பியாவுடைய தாற்பயத்தை இங்கிருந்து உணர்ந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டும். எப்படி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த வாழ்வியல் பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த நோக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அந்த வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டுமோ, தல்பியாவுடைய அந்த தாற்பயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமோ, அதே போன்ற உணர்வை நாமும் பெற வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம்? இந்த ஹஜ்ஜுக்காக குர்பானி கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த குர்பானியுடைய வரலாறை நாம் தெரிந்திருக்க வேண்டும். எதற்காக குர்பானி கொடுக்கின்றோம்? அது சம்பிரதாயமா, சடங்கா, இறைவன் உயிர் பலியை கேட்கின்றானா? இல்லை, இறைவன் உயிர் பலியை கேட்பதில்லை. அவன் பூஜை, அவனுக்காக நீங்கள் நியமிதங்கள் வழிபாடுகளை செலுத்த வேண்டும், ஆனால் அவனுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டியதில்லை, இந்த படையிட வேண்டிய தேவையில்லை. இறைவன் எத்தகைய தேவைமற்றவன். யாருக்காக அறுத்து பலியிடுறோம், இதோட வரலாறு என்ன என்ற அந்த வரலாற்று பக்கங்களுக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜினுடைய நாயகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் இதில் தொடர்புடையது, ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வியல் இதில் தொடர்புடையது. எனவே அந்த வாழ்வியல் பக்கத்தை எப்படி ரமலான் வந்ததும் வெல்கம் ரமலான் வைக்கிறோமோ, அது மாதிரி வெல்கம் ஹஜ் வச்சு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம முன்கூட்டி ஒரு தயாரிப்பு போடுறோம். எப்படி இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறோமோ அதே போல இது நோம் இஃப்தார் நிகழ்ச்சி இல்லை, கியாமுல் லைல் நடத்துறோம். எப்படி குர்ஆன் ஸ்டடி நடத்துறோமோ அதே மாதிரி ஹஜ்ஜுடைய 10 இரவுகள் பாக்கியமிக்க இரவுகள். அறிஞர்கள் சொல்கிறார்கள் 10 இரவுகள் மிக முக்கியமான இரவுகள். இந்த இரவுகளை குறித்து அறிஞர்கள் ஒருமித்த கருத்துக்கள் சொல்கின்றார்கள். எல்லா நாட்களிலும் சிறந்த நாட்கள் இந்த துல்லியச்சு நாட்டுடைய 10 இரவுகள் தான் என்று. ஏன்னா அதுல ஒரு இரவாவது நம்ம ஒரு கூட்டாய்வு செய்யலாம். இயக்கத்தோழர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வியலை குறித்தான டிஸ்கஷன், குர்ஆன் கூட்டாய்வுகளை நிகழ்த்தலாம், அந்த படிப்பினைகளை பெறலாம். நம்முடைய குடும்பத்தினருக்கும் இந்த வரலாற்றை சொல்ல வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கொள்கை பிரகடனம், அவர்கள் இறுதியாகத்தான் அவருடைய தியாகத்தின் தலைவர் என்று சொல்கிறோம். இந்த ஹஜ்ஜி பெருநாளுடைய பேர் என்ன? தியாக திருநாள்ங்கிறோம். நோன்பு பெருநாளை ஈகை திருநாள்ங்கிறோம். அது ஈகை திருநாள், ஈதுல் ஃபித்ர், இது ஈதுல் அல்ஹா, இது ஹஜ்ஜி பெருநாள். இன்னும் சொல்வதானால் ஏகத்துவ திருநாள். இது பக்ரீத்துங்கிறோம். பக்ரீத்துங்களா ஒரு வார்த்தை கிடையாது. பக்ரா ஆட்டு பெருநாள், பக்ரி மாட்டு பெருநாள் அப்படிலாம் கிடையாது. ஆட்டு பெருநாள் மாட்டு பெருநாள் இல்லை, மனுஷன் பெருநாள் இது. அது உருது வார்த்தை. பக்ரீத்து பக்ரீத்துங்கிற அப்படிலாம் கிடையாது. ஈதுல் அல்ஹா, தியாக திருநாள், ஹஜ்ஜி பெருநாள். ஏன் தியாக திருநாள் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்றோம்னா, அந்த தியாகம் என்ன தியாகம்? தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்தார்கள். கடைசி தியாகம். மகனை அறுத்து பலியிட துணிந்தது இறுதி தியாகம். முதல் தியாகம் கொண்ட கொள்கைக்காக பெற்ற தகப்பனை தூக்கி எறிவதற்கு அவர்கள் முன் வந்தார்கள். ஆசர் அவருடைய அன்பு தந்தை, தந்தைக்கு மகனுக்கு என்ன பிரச்சனை? சொத்து தகராறா? இல்ல பதவி சண்டையா வாப்ப மகனுக்கும்? இல்ல, அங்க அவர்களுக்கு இருந்தது கொள்கை மோதல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய பூசாரி குடும்பத்தில் இருந்தார்கள். அந்த குடும்பத்தின் மூலமாக அன்றைக்கு இருந்தது புரோகிதம் இருந்தது. மன்னரை புகழ்ந்து இருந்தால் அவர்கள் மன்னரை அண்டி பிழைத்துக் கொள்ளலாம், மன்னரை கடவுள் ரேஞ்சுக்கு வச்சுருவாங்க. அப்ப அந்த மன்னருக்கு இந்த பூசாரிகள் தேவை. எனவே இந்த பூசாரி குடும்பத்தில் இருந்து அவர்கள் மந்திரி பதவி வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கும். அந்த அளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள். மக்கள் எல்லாம் அவர்களை தேடி செய்வார்கள். புகழ் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அவர்களுக்கு பதவி இருக்கிறது. ஆனாலும் இப்ராஹிம் யோசித்தார், என்ன இது தந்தையே, நீங்கள் செதுக்குகின்ற இந்த சிலையை எப்படி கடவுளா ஏற்றுக்கிற முடியும்?
இந்த சிலைகளுக்கு பேசுகின்ற வாய் இருக்கிறதா, செயல்படுகின்ற கை இருக்குதா? இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? தந்தை சொல்கிறார், நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லாம் இதை வழிபட்டார்களே. முன்னோர்கள் வழிபட்டார்கள் என்பதற்காக நாம் வழிபட வேண்டுமா? அவர்கள் வழிதவறிகளா இருந்தால் நாமும் வழிதவறிகளா இருக்க வேண்டுமா? நமக்கு சிந்திக்கும் ஆற்றல் இல்லையா? தந்தை ஒரு கட்டத்துக்கு பிறகு சொல்கிறார், இப்ராஹிமே, நீ இப்படி சொன்னால் உன்னை கல்லால் அடித்து துரத்துவேன் என்று சொல்லும் போதும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தந்தையை, தாயை, ஊரை, உறவை, பதவியை, புகழை, சொத்தை, நாட்டை, மண்ணை எல்லாவற்றையும் குர்பானி கொடுத்து விட்டு ஏகத்துவத்திற்காக ஒரு நெடும்பயணம் மேற்கொள்கிறார்களே. அதனால் தான் இறைவன் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. கொள்கை தான். இந்த கொள்கைக்கு முன்னால் எவருக்கு முன்னால் நாம் சரணடைய மாட்டேன். அப்படியே வருகிறார்கள். அவருடைய சிந்தனை பயணத்தை பாருங்கள். அவர்கள் வானத்தை நோக்கி பார்க்கிறார், யார் என் இறைவன் என்ற அந்த தேடல். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகுத்தறிவு பகலவனாக இருந்தார்கள். அந்த பெரும் பயணத்திற்கு பிறகு நீண்ட வரலாறு, இதெல்லாம் ஒரு ஜும்மால சொல்லி முடியாது, மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் புரிந்து கொள்வதற்காக இது நீங்க தொடர்ந்து தொட்டும் படிக்க வேண்டும். அவர்கள் நம்ரூத் மன்னன் முன்னால் நிறுத்தப்படுகிறார்கள். ஒரு அறிவு சண்டை நடக்கிறது. மன்னன் சொல்கிறான், நான் தான் கடவுள் அப்படிங்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற, நீ எப்படிப்பா கடவுளாக முடியும்? நீ கடவுளும் இல்லை, உனக்கு இந்த அதிகாரமும் இல்லை. என்னை படைத்தவன் இறைவன் தான், அவன் தான். அல்லாஹ் ஒருவனுக்கு முன்னால் தான் நான் சரணடைவேன், உனக்கு முன்னால் நான் பணிய மாட்டேன் என்று சொல்கிறார். வாக்குவாதம் வருது. நெருப்பு குண்டத்தில் தூக்கி எரிந்து விடுவேன் என்று சொல்லும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை, அஞ்சவில்லை. அதிகாரமிக்க ஆட்சியாளர்களுக்கு முன்னால், அதிகாரத்திற்கு முன்னால், புல்டோசர்களுக்கு முன்னால், கொடுங்கோலர்களுக்கு முன்னால் எந்த கொள்கை சமரசமும் இல்லை. அவர்கள் துணிந்து நின்றார்கள். நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுவதற்கும் நீ போடுவதானால் போடு, நான் தயார், எனக்கு என் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். நெருப்பு குண்டத்திலே இப்ராஹிம் தூக்கி வீசப்பட்டார். அல்லாஹ் அவர்களை தன்னுடைய அருளினால் காப்பாற்றினான் என்பதை திருமறை பதிவு செய்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த கொள்கை உறுதி. அவர்கள் நீண்ட நெடும் பயணம் மேற்கொள்கிறார்கள். சிரியாவிலிருந்து பலஸ்தீனம் வரைக்குமாக, எகிப்திலிருந்து அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். ஏகத்துவத்திற்கான ஒரு பெரும் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். தன் தந்தையிடமிருந்து தனக்கு கிடைக்காத படிப்பினையை தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைக்கும் வழங்கினார்கள். இதெல்லாம் நீங்க ரொம்ப உங்களுடைய மனைவியிடம் குழந்தைகளிடம் பேச வேண்டிய ஒரு அற்புதமான வரலாறு. அத பயிற்சி. மனைவியிடம் சொல்றாங்க, உன்னை தன்னந்தனியாக பாலைவனத்தில் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி மனைவி ஹாஜரை கை குழந்தையுடன் அனுப்பி அவர்களை ஒரு பாலைவனத்தில் விட்டு விட்டு திரும்பி பார்க்காமல் இப்ராஹிம் திரும்புகிறார். கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்க. மனைவி என்ன சொன்னாங்க? என்னங்க இது அநியாயம், என்ன தனியா விட்டு போறீங்களா, பிள்ளைகளை விட்டு போறீங்க? நம்ம ஒரு வாரம் வீட்டுல இந்த வெக்கேஷனுக்கு விட்டு போனா செலவு காசு கொடுக்காம வந்தா வீட்டுக்கார ஏத்துக்குருவாளா? நடக்காது. ஆனால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொண்டு கேட்கிறார், இப்ராஹிமே, இவ்வாறு விட சொல்லி பணித்தது யார்? நீங்க என்ன இதை டிசிஷன் எடுத்தீங்களா? எப்படி எடுத்தீங்க? பதில் இல்ல. நபி இப்படி தப்பா சொல்ல மாட்டாங்க. நபிக்கென்றால் இறைவனுடைய கட்டளை வந்திருக்கும். இறைவனுடைய கட்டளை இதுவா என்று கேட்கிறார்கள். ஆம் என்று சொன்னதும் அவர்கள் சொன்னார்கள், கிளம்பலாம். எந்த இறைவன் என்னை உங்களுக்கு கட்டளையிட்டானோ அந்த இறைவன் என்னை பாதுகாத்துக் கொள்வான். அந்த துணிவு, ஏகத்தினுடைய புரட்சி. இந்த ஹஜ்ஜுடைய வரலாறு, ஒரு பெண்மணி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடிய இடத்திலே உலகத்தில் உள்ள ஹாஜிகள் அனைவரும் ஓட வேண்டும் என்று சொல்லும் போது இஸ்லாம் பெண் விடுதலையினுடைய மார்க்கம் என்பதனுடைய பிரகடனம். ஒரு பெண்ணுக்கு இறைவன் இஸ்லாம் கொடுத்த முக்கியத்துவம். அவர் ஒரு நீக்ரோவாக அடிமையாக இருந்தவர், மன்னனிடமிருந்து அடிமையாக இருந்து விடுதலை வரப்பட்டவர். ஒரு அடிமை பெண்ணுக்கு கொடுத்த ஒரு முக்கியத்துவம். எத்தகைய அந்த வரலாற்று இஸ்லாம் கொடுத்த அந்த பெண் உரிமைக்கான முதல் வரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரட்சி தாயாக அவர்கள் இருந்தார்கள். அந்த பயிற்சியை நம்ம மனைவிக்கு கொடுக்கணும். அல்லாஹ்வுக்காக எதையும் செய்யக்கூடிய, தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த பயிற்சியை மனைவிக்கு கொடுக்கணும். அகலிக்கும் நார், உங்கள் மனைவி மக்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைக்கு கொடுத்த பயிற்சி, உன்னை அற்புதமாக நான் கனவு கண்டேன். மகனுடைய பதிலை பாருங்க, அற்புதமான பதில். அல்லாஹ் உங்களுக்கு அவ்வாறு கட்டளையிட்டால், என் அருமை தந்தையே, நீங்கள் அவ்வாறு செய்யுங்கள், நான் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள். இந்த வரலாறு. அப்படி என்று சொன்னால் இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டுதான் நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த குர்பானி, ஒரு ஆடு குர்பானி கொடுங்க, வசதி உள்ளவங்க. ஒரு ஆடு வாங்குறதுக்கான வசதிகள் எல்லா இடமும் இருக்கு. ஒரு வீட்டுல செல்போன் இருக்கும்,
வீட்டில் வாப்புக்கு ஒரு செல்ஃபோன், அம்மாவுக்கு ஒரு செல்ஃபோன், மகனுக்கு ஒரு செல்ஃபோன், தங்கச்சிக்கு ஒரு செல்ஃபோன் 10,000 ரூபா. ஒரு ஆடு விலை அவ்வளோதான் வரும். ஆடு வாங்கி கொடுக்கலாம், வசதி இருக்கு. இல்லைங்க எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னா, வசதி இல்லையா, அந்த கடமையை தட்டி கழிச்சிடாதீங்கப்பா. ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை குர்பானி கொடுங்க, அப்படியாவது நீங்கள் இந்த தியாகத்தில் பங்கு கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் கொடுத்தால், பெரும் பணக்காரர் கூட என்னன்னா, எதுக்கு ஒரு மாட்டை வாங்கணும், எதுக்கு ஒரு ஆட்டை வாங்கணும், வளர்க்கணும், அறுக்கணும், கறியை பங்கு வைக்கணும், இது என்ன வேலை இது? அதனால் கூட்டு குர்பானில் எங்கேயாவது இன்னைக்கு பள்ளிவாசலில் போட்டிருக்காங்க, மக்களுக்கு குர்பானி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை இங்கே எடுக்கிறார்கள் ஜமாத்தில். காசை கொடுத்து நசரத்து பணம் ஜிபேல அனுப்பிட்டேன். சரி, கூட்டு குர்பானில் பங்கெடுக்கிறோமே, அங்கே அறுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறோமா, நமக்கு எந்த மாடு கொடுக்குறாங்க, அங்கே நின்று ஏதாவது ஹித்மத் செய்யணுமா, அந்த கறியை வாங்குறோமா, வாங்கி ஏழைகளுக்கு பங்கிடுறோமா, எத்தனை கிராமங்களில் உணவு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்குறோமா, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் என் வேலை கிடையாது. இங்கே எங்கேயும் கொண்டு கொடுத்துருக்கேன், நான் காசு வந்துடும். என் வேலை, என்னுடைய குர்பானி என்னன்னா ஜிபேல பணம் அனுப்புறது, அதோட என் குர்பானி முடிஞ்சு போச்சு. இல்லை, நீங்கள் அந்த பலிப்பிராணியுடைய அந்த பலிப்பிராணியை வாங்கி அதை வளர்த்து அதை நீங்கள் கிடத்தி அதை நீங்கள் அறுக்கும் போது ஏற்படுகின்ற அந்த உணர்வு இருக்கிறது அல்லவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அருமை பிள்ளையை அறுக்க துணிந்த அந்த வரலாறு, இறைவா உனக்கு நரவழி இல்லை, நீ பலிப்பிராணியை வேண்டுவது உனக்கல்ல, இந்த தியாகம் என்பது இறைவா உனக்காக என் மன இச்சையை நான் குர்பானி கொடுப்பதற்கு தயாராகிவிட்டேன், நான் அதையும் நான் குர்பானி கொடுப்பேன். நான் என்ற அந்த அகந்தையை, என்னுடைய பெருமையை, கர்வத்தை, கஞ்சத்தனத்தை எல்லாவற்றையும் நான் குர்பானி கொடுக்கிறேன் என்ற அந்த உணர்வு மேலிட, கண்ணீர் பொங்க, தன் பிள்ளையை அறுப்பதற்கு துணிந்த அந்த பெரு வரலாற்றிலே நானும் பங்கு கொள்கிறேன் என்ற அந்த உணர்வு. அன்பு சகோதரர்களே, இந்த உணர்வுடன் தான் இந்த ஹஜ்ஜிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இது நமக்கு பயிற்சியை தரும். இது சகோதர சமுதாய சொந்தங்களை அழைத்து ஈது மிலன்களை நடத்த வேண்டிய காலம். அவர்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு. இங்க உள்ள பள்ளிவாசல்கள் எல்லாம் விட்டுட்டு ஏன் நீங்க மக்காவில் உள்ள கபாக்கு அங்க போறீங்க, அங்கதான் உங்க அல்லா இருக்காரா? நீங்க கல்லே தேவையில்லை, வணங்க மாட்டீங்க, அங்க ஒரு கல்லை முத்தமிடுறீங்களே, ஏன் அந்த கல்லுக்கு என்ன அப்படி சிறப்பு? உங்க மேற்கு நோக்கி தொழுகிறீங்களே, அந்த கட்டடத்துக்கு, அந்த கபாக்கு என்ன ஒரு முக்கியத்துவம், அந்த கட்டடத்துக்கு பெரிய முக்கியத்துவம் ஏன் வந்தது என்ற கேள்விகள் அவரிடம் நிறைய இருக்கிறது. ஏன் இறைவன் அளவில்லா கருணையாளன், இணையில்லா கிருபையாளன் சொல்றான், ஆனா அதுல ஈவு இறக்கமில்லாம ஆடு மாடுகள்லாம் அறுத்து பலிடுறீங்களே என்ற கேள்விகள் இருக்குது இல்லையா? இந்த கேள்விகளுக்கு பதில் தரணும் இல்லையா? அவர்களை நெருங்கி பேச வேண்டும். அதோடைய தாத்பரியத்தை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களும் இந்த ஹஜ்ஜின் மீது ஒரு மகத்தான ஒரு பிரியம் கொள்வார்கள். இந்த ஹஜ்ஜுடைய ஏன் இங்குள்ள பள்ளிவாசலில் இருந்து அங்கே நாம் செல்கிறோம் என்று சொன்னால், நாம் சாதிய அழுக்குகளை அறுத்தறிவதற்கு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த எண்ணம் களைவதற்கு, உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரே இடத்திலே ஒரே வெள்ளுடையுடன் ஒரே யூனிஃபார்மில் அங்கே அந்த ஹஜ்ஜிலே குழுமுகிறோம் என்று சொன்னால், அங்கே ஒரே பிரகடனத்தை முழங்குகிறோம் என்று சொன்னால், உலகத்தின் குடிமகன் என்ற அந்த லைசன்ஸ் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் உலகத்தின் குடிமகன், இதோ இந்த மாபெரும் சமத்துவ மாநாட்டிலே நான் சங்கமித்து விட்டேன் என்ற அந்த பிரகடனத்தை தான் இன்றைக்கு இந்த ஹஜ்ஜிலே முழங்கிக் கொண்டிருக்கிறோம். சாதி வேறுபாடுகள் இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது இல்லை, கற்பன் வெள்ளையன் என்பது இல்லை, நிறவெறி இல்லை, மொழிவெறி இல்லை, எந்த ஒரு மாறுபாடுகளும் வேறுபாடுகளும் இல்லை என்பதை பிரகடனக்கூடிய உலகத்தின் மாபெரும் சமத்துவ மாநாடு ஹஜ் என்பதை நாம் அவர்களுக்கு விளங்க தர வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்கள், இந்த ஹஜ்ஜில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன, படிப்பினைகள் இருக்கின்றன. இதை வெறும் பண்டிகையாக, வெறும் சடங்காக நாம் கடந்து போய் விடக்கூடாது. எனவே இந்த ஹஜ்ஜில் இருந்து மீண்டும் நீங்கள் இந்த ஜும்மா முடிந்த நான் ஒரு நினைவூட்டலாக சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றேன். நீங்கள் அந்த ஹஜ்ஜுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்புங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த தியாகத்தினுடைய பக்கம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் தரக்கூடிய அந்த பெரும் வலிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஹஜ் என்ற ஏகத்துவ மாநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வரலாற்றை நீங்கள் வாசிக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். குர்ஆன் இதை குறித்து பேசக்கூடிய இந்த வசனங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு நல்ல தருணமாக நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய, இறைவனுக்காக ஆக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் உறுதியை, எத்தகைய தியாகத்தையும் இறைவா உன் பாதையை நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராகி விட்டோம் என்ற அந்த மாபெரும் கொள்கை பிரகடனத்தை இந்த ஹஜ்ஜின் மூலமாக நமக்கு நாம் சொல்லிக் கொள்வதுடன் நம்மை ஈமானை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஹஜ்ஜிலிருந்து பாடம் பெறுவோம், பயன்பெறுவோம். இதை சகோதர சமுதாய சொந்தங்களுக்கும் இதிலிருந்து இந்த ஏகத்துவ செய்தி சொல்வதற்கான நல்ல தருணமாக இதை மாற்றிக்கொள்ளும் வல்ல ரஹ்மான் நம்முடைய ஹஜ்ஜை
இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்கள் நம்மை ஆக்கிடுவானாக. உலகத்திலிருந்து யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு செல்கின்றாரோ அவருடைய ஹஜ்ஜுடைய பயணங்களை சிரமமின்றி ஆக்கி அந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக.